பறை தமிழர்களுக்கு சொந்தமானது. ஆனால் இன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு சொந்தமாய் போனது. பறை எங்கெங்கு பயன்படுத்தப்பட்டது? ஏன் சாவு வீட்டில் ஒலித்தது? பறை ஓங்கி ஒலிக்கும் ஒருமை குரலாக இருந்தது. உடலில் இருந்து பிரிந்த உயிர் உடம்பில் ஒட்டி உள்ளதா என்று பரிசோதனை செய்யவே சாவு வீட்டில் ஒலித்தது. மருத்துவம் முன்னேறிய இந்த காலத்திலும் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ இன்னும் சாவு வீட்டில் பறை ஒலிக்கத்தான் செய்கிறது. அத்துடன் சேர்ந்து சாதிய சத்தமும் ஒலிக்கத்தான் செய்கிறது. பறை இசை காடாத தமிழர்களின் கால்கள் ஏது? இசைப்பவன் தாழ்ந்தவனாக கருதும் நாம் அந்த இசைக்கு ஆடும்போது உயர்ந்தவனோ? பறை தமிழர்களுக்கு சொந்தமானது. கவனம் போ சொன்னேனே, கேட்டியா? நீ கவனம் இல்லாமல் போயிட்டியே. போகும்போது போயிட்டு வரேன்னு சொன்னியே, இப்போ பணமா வந்து படுத்திருக்கே. ஏய் சுரேஷு, அப்பா ஒரு வாட்டி பாடியா ராசா? சுரேஷு, எனக்கு செய்ய வேண்டிய காரியத்தெல்லாம் இப்போ நான் உனக்கு செய்ய வேண்டியதாகி போச்சு. எப்பா பா. ஓ, சேர்ல உட்கார்றது தங்கு இருந்துச்சா? என்ன அவங்க சேர்ல உட்காந்துருக்காங்க? டேய் எந்திரிங்கடா. என்ன சேர்ல உட்காந்துருக்கீங்க? இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கட்ட கதையா இருக்கு. உங்களெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும், இல்லைன்னா இப்படிதான். இல்லைண்ணே, சேர் காலியாக இருந்துச்சு, அதான் நான் உட்காந்தேன். ஓ, சேர் காலியாக இருந்தா உட்காந்துருவீங்களா? இன்னைக்கு இந்த சேர்ல உட்காருவீங்க, நாளைக்கு அசம்பிளி சேர்ல உட்காருவீங்களா, அடுத்து சிஎம் சேர்ல உட்காருவீங்களா? சேர் காலியா தான் உட்காந்துட்டாருண்ணே, அதுக்கு போய் என்னண்ணே ஒண்ணு மற்றவங்களும் இவங்களும் ஒண்ணா? நீங்க என்ன சாதி, நாங்க என்ன சாதிடா? நானே சாதிலாம் பேசுறேன். உன் வீட்டு கக்கு சகலும் போது என்ன சாதினே? உன் வீட்டு துணியை துவைக்கும் போது நீ என்ன சாதினே? மீசை வெட்டுறிய அப்ப என்ன சாதி? தோட்டத்துல பயிர் போடுறது குழி நோண்டிய அப்ப என்ன சாதி? சின்ன பிள்ளையில உன் பிள்ளைக்கு பொம்மை செஞ்சு கொடுத்திய அப்ப என்ன சாதி? இப்படி எல்லா சாதியுமா நீ வந்துட்டு சாதியை பத்தி பேசுறியானே? என்ன கேட்ட கடைசியா சிஎம் சேர்ல உட்காருயானே? வாய்ப்பு கிடைச்சா சிஎம் சேர்லயும் உட்காருவானே. ஏய் அவர்தான் தப்பா பேசுறாரு. உடுப்பா, நான் பாத்துறேன். உடுப்பான்னு நான் அவருக்காக நான் மன்னிப்பு கேட்டேன். நீ போய் பாருங்க, வேலையை பாருங்க, போங்க. டே மக்கா, இலை வேணா இங்கேடா விழுந்து போச்சு. ஆளுக்கு மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கியே. டே சந்துரு, என்னயா நச நசன்னு நீயுமாடா? டே பூமி, நாய் வளர்க்கணும்னு சொன்னில்ல, ஒரு செயினை மட்டும் வாங்கிட்டு வந்து கட்டு. வல்லுன்னு விழுந்துக்கிட்டு வந்துட்டான் தத்துவம் சொல்றதுக்கு. ஒன்னு வெளுத்தா சரியாயிரும். என்னடா சாவு வீட்டில் போய் சண்டை கட்டிட்டு வந்தியாம?
அவங்க தானே பேசுனாங்க, நம்மளாம் ஒன்றும் பேசுகிறானே, அவங்க தானே தப்பாக பேசுனாங்க. என்னைக்காவது உங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்றீங்களாடா? இன்னும் குடிச்ச வீடு எங்கே பாரு பண்ணி குடிச்ச மாதிரி அங்கங்கே போட்டுக்கிட்டு உங்கள் பக்கத்தில் வந்து முதல்ல நிற்க முடியுதாடா? மற்றவனை கூட சொல்றீங்கல்ல, அவன் மதிக்கலை, இவன் ஜாதியம் பேசிட்டான் சொல்றீங்கல்ல. ஒரு வாயில பார்க்க வச்சு திணிக்க வேண்டியது, பான் பராக்க கொட்ட வேண்டியது. இந்த தினேஷ் எப்போ பாரு குடிச்சு தான் தெரியறான். இப்படி இருந்தா அப்புறம் மதிப்பானுங்க. நீங்க மனுஷட்டாங்க பழகுங்கடா. இன்னமும் என்னமோ கொடுக்கப்பட்ட மாதிரி இருந்துக்கிட்டு அப்புறம் ஒடுக்கிட்டாங்கன்னா என்ன இருக்கு? நீங்க மனுஷனா இருங்கடா. ஒன்னே வெளுத்தா சரியாயிரும். நீ தான் அவங்களுக்கு தொழிலை கற்றுக்கூடியான்னு இல்லாமல் குடிக்கவும் கற்றுக் கொடுத்து வச்சுருக்க. பூமி இங்கே வா. இத்தனை நாள் சாவியில் போயிட்டு கையிலோட தான் அடிச்சிருப்பீங்க. இந்த சட்டையை போட்டு அடிங்க, மாற்றுங்க போ.